வணக்கம். அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப். திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி செலுத்துங்கள். நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை. எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள். நல்லதை கற்றுக்கொள். கிராமம் ஒன்றிற்கு வயதான துறவி ஒருவர் வந்தார். இளைஞர்கள் சிலர் அவரிடம் ஆசி பெற வந்தனர். அதில் ஒருவன், சுவாமி, தங்களின் குருநாதர் யார் என கேட்டான். எனக்கு பல குருநாதர்கள் உண்டு. அவர்களை பற்றி சொல்ல நேரம் போதாது. முத்துக்கள் போல நல்வழி காட்டிய மூவரை பற்றி மட்டும் சொல்கிறேன். என் முதல் குருநாதர் திருடன். பாலைவனம் வழியாக போய்க்கொண்டு இருந்த நான் வழி தவறி ஒரு கிராமத்துக்குள் நுழைந்தேன். நள்ளிரவில் ஊரே உறங்கிவிட்டது. அந்த சமயம் ஆளில்லாத வீட்டின் வாசலில் ஒருவன் நின்றிருந்தான். அவனிடம், வழி தவறி இங்கு வந்து விட்டேன். இன்று இரவு மட்டும் உன்னுடன் தங்கலாமா என கேட்டேன். அதற்கு, ஒரு திருடனுடன் தங்க முடியும் என கருதினால் நீங்கள் என்னுடன் தங்கலாம் என்றான். அன்று ஒரு நாள் மட்டும் அல்ல, அவனுடன் 1 மாதம் தங்கியிருந்தேன். தினமும் இரவில், நான் திருடச் செல்கிறேன், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள் என்று சொல்லி புறப்படுவான். மறுநாள் காலையில், ஏதாவது பொருள் உனக்கு கிடைத்ததா என கேட்பேன். அதற்கு, போதுமான அளவு கிடைக்கவில்லை, ஆனாலும் என் முயற்சியை கைவிட மாட்டேன் என்பான். ஒருபோதும் அவன் நம்பிக்கையை இழந்ததில்லை. அந்த காலகட்டத்தில் நான் தியானம் பழகி கொண்டிருந்தேன். ஆனால் முன்னேற்றம் ஏற்படவில்லை. அதனால் நம்பிக்கை இழந்தேன். திருடனுடைய விடாமுயற்சிதான் எனக்கு தூண்டுகோலாக இருந்தது. என்னுடைய 2வது குருநாதர் ஒரு நாய். அதனுடன் கிடைத்த அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் மதியம் மிக தாகமாக இருந்தது. நீரோடையை தேடி சென்றேன். ஒரு நாயும் என்னை பின்தொடர்ந்தது. அதற்கு தாகம் போல் இருந்தது. ஓடை நீரை பார்த்ததும் அதன் நிழல் பிரதிபலித்தது. அதை கண்டதும் வெகுண்டது. தன் சொந்த உருவத்தை கண்டு குரைத்தது. திரும்பி பின்னோக்கி ஓடியது. ஆனாலும் தாகம் எடுக்கவே மறுபடியும் திரும்பி வந்தது. ஓரிரு முறை முயற்சித்த பின் கடைசியாக நீருக்குள் குதித்தது. தாகம் தீர நக்கி குடித்தது. இதை பார்த்ததும் ஓர் உண்மை புரிந்தது. ஒரு செயலில் ஈடுபடும் முன் பயம் குறுக்கிட்டாலும் அதில் துணிவுடன் இறங்க வேண்டும் என்பதுதான். 3வது குருநாதர் யாரென்றால், ஒரு சிறு குழந்தை. கையில் எரியும் தீபம் ஒன்றுடன் குழந்தை ஒன்றை கண்டேன். நான் வேடிக்கையாக கேட்டேன், பாப்பா, இந்த தீபத்தை நீயா ஏற்றினாய்? ஆமாம் என அதுவும் தலையசைத்தது. சரி, இந்த தீபத்திற்கு வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என உன்னால் காட்ட முடியுமா என கேட்டேன். அதற்கு சிரித்த குழந்தை, தீபத்தை அணைத்துவிட்டு இப்போது வெளிச்சம் எங்கு போனது என உங்களால் காட்ட முடியுமா என கேட்டது. ஒரு நொடியில் என் ஆணவம் அழிந்தது. நான் படித்ததெல்லாம் அதன் முன்னே சுக்குநூறாகி போனது. என் முட்டாள்தனத்தை உணர்ந்தேன். சந்திக்கும் ஒவ்வொருவரும் நமக்கு குருநாதர்கள்தான். உலகில் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல. மற்றவர்களிடம் உள்ள நல்லதை கற்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் போதும். நன்றி.